ஆக்சுவலி நாங்க ஊர்ல இருந்து வந்துட்டோம். நான் ஊர்ல கிளம்பும் போதே உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு எங்களோட பெரிய லக்கேஜ் அத பாப்போம். யூசுவலா வந்துட்டு இதுல ட்ரெஸ்ஸஸ் மட்டும் தான் இருக்கும். அதை தாண்டி இடம் இருக்கு அப்படின்னா எங்க நம்ம டிராவல் பண்ணாலும் எடுத்துட்டு போறது ரொம்ப ரொம்ப நல்லது. சோ அதனால வந்துட்டு இங்க ஃபுல்லா நாங்க என்ன வச்சிருந்தோம்னா வெல்கம் பேக் டு அவர் சேனல் சண்டே சூப்பர் சமையல். நான் உங்க சந்தியா. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம்ன்றது உங்களுக்கு தம்ப்நெயிலே பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. ஸோ நான் என்னோட டிராவல் பேக், என்னோடது இல்லை எங்க ஃபேமிலியோடது. ஸோ வாட் இஸ் இன்சைட் மை டிராவல் பேக் அப்படின்றது தான் வந்துட்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப ஜாலியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஜாலி இன் த சென்ஸ் ஒரு ஆக்சுவலி ஒரு நார்மல் பர்சனோட டிராவல் பேக், அதை தாண்டி ஒரு யூடியூபரோட டிராவல் பேக்ல இன்னும் கொஞ்சம் என்னென்ன ஆட் ஆயிருக்கும் அப்படின்றதும் முக்கியமா இதுல இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் இருக்கு இல்லையா, ஸோ அதையும் டேப் பண்ணி அதுல ஆல் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷனும் உங்களை தேடித்தானு வந்து சேரும். அப்படி நீங்க பண்ணல அப்படின்னா நீங்களாவா தேடி வந்து பார்க்கணும். ஸோ இந்த கஷ்டம் எதுக்கு? சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இட் மீன்ஸ் அ லாட் டு மீ. ஏன்னா வந்துட்டு நம்மளுக்காக ஒருத்தங்க வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நம்மளோட கண்டென்ட் பாக்குறாங்க அப்படின்னா அப்ப இன்னுமே அதுக்கான வேல்யூ கூடும். ஸோ தட் நம்மளும் வந்துட்டு ஓகே இன்னும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளா தேவையான கண்டென்ட், யூஸ்ஃபுல்லா இருக்க கண்டென்ட், உங்களை என்டர்டெயின் பண்ற மாதிரி கண்டென்ட் இதெல்லாம் போடணும் அப்படின்ற ஞானம் வரும். அதுக்காக தான். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இப்ப வந்துட்டு ஆக்சுவலி நாங்க ஊர்ல வந்துட்டோம். நான் ஊர்ல கிளம்பும் போதே உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு நினைச்சேன். என்ன வந்துட்டு டிராவல் பேக்ல வச்சிருக்கேன் அப்படின்றத பேக் பண்ணும்போதே காட்டணும்னு நினைச்சேன். பட் ரொம்ப சாரி, அப்ப வந்து எனக்கு டைம் இல்லை அப்படின்றதுனால என்னால ஃபுல்ஃபில்டா உங்களுக்கு வந்துட்டு காட்ட முடியல. சோ நான் உங்க ஊருக்கு வந்துட்டோம். இப்ப நான் தஞ்சாவூர்ல தான் இருக்கேன். சோ இங்க வந்துட்டு நான் அதுக்கப்புறமா உங்களுக்கு காட்டுறேன். கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு, பட் ஸ்டில் நான் வந்து என்னால முடிஞ்ச வரைக்கும் கண்டிப்பா காட்டிடணும் அப்படின்றதுக்காக தான் நான் வச்சிருக்கேன். இப்ப வாங்க நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்ப வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு எங்களோட பெரிய லக்கேஜ் அதை பார்ப்போம். ஏன்னா இதுலதான் வந்துட்டு மேக்ஸிமம் ஸ்டஃப் இருக்கும். ஸோ அதனால இந்த ட்ராலி தான். ஸோ இந்த ட்ராலியில எதை பார்ப்போம். இது என்ன பிராண்டுலாம் கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது. ஏன்னா நாங்க வந்துட்டு சும்மா அந்த பிராண்ட் அப்படிலாம் கிடையாது. நம்மளுக்கு வந்து பிராண்டடா வேணுமா, நல்லது இருந்தா போதுமா அப்படின்னா நல்லது இருந்தா போதும், அந்த மாதிரி கேட்டகரி. ஸோ அதனால வந்துட்டு இது என்ன பிராண்டுன்னு தெரியாது. ஐ திங்க் இது வந்து சரவணா ஸ்டோர்ல வாங்கினதுன்னு நினைக்கிறேன். சடா. ஆக்சுவலி யூஸ்வலா வந்துட்டு இதுல ட்ரெஸ்ஸஸ் மட்டும் தான் இருக்கும். அதை தாண்டி இடம் இருக்கு அப்படின்னா நான் வந்துட்டு என்னோட காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் கொஞ்சம் வந்து இந்த பேக்லயே சேர்த்து போட்டு வச்சுப்பேன். ஸோ தட் இது வந்து மீன் லைக் ரொம்ப அதுக்காக தனி பெரிய பேக் அப்படி இருக்க வேண்டாம் அப்படின்றதுக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்குள்ள இருக்க காஸ்மெட்டிக் ஐட்டம் வந்து தனியா வச்சிடுறேன். நான் உங்களுக்கு அப்புறமா காட்டுறேன். ஃபர்ஸ்ட் போனோம் அப்படின்னா இதுல வந்து இந்த சைடு லெஃப்ட் சைடு இருக்கு இல்லையா, ஸோ இந்த சைட்ல இருக்கிறது எல்லாமே வந்துட்டு எங்க அம்மாவோட ஐட்டம்ஸ். ஸோ இதெல்லாம் வந்துட்டு என்ன சொல்றது வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, எங்க அம்மாவோட ஐட்டம்ஸ். அந்த சைடு இருக்கிறதுலாம் வந்து என்னோட ஐட்டம்ஸ். சோ இப்போ வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நான் உள்ள வச்சிருக்கிறது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எங்க சைடு பார்க்கலாமா அம்மா சைடு பார்க்கலாமா? ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. அம்மா சைட ஃபர்ஸ்ட் முடிச்சிருவோம். ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். அவங்க வந்து ரொம்ப எசென்ஷியலா பார்த்து 1 × மல்டிப்ளை அப்படி யூஸ் பண்ற மாதிரி அந்த மாதிரி பார்த்து எடுத்துட்டு வருவாங்க. ஏன்னா டிராவல் பண்றப்ப வெயிட் கம்மியாச்சு அப்படின்னா ஈஸி டு கேரியா இருக்கும்ல, அதனால சோ அப்படி எடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு எங்க அம்மாவோட ஒரு குர்த்தி டாப். இதே மாதிரி நானும் வச்சிருக்கேன். எக்ஸாக்ட் இதே நானும் வச்சிருக்கேன். நானும் ஒரு 2 குர்த்தி வந்து ஒரே மாதிரி வச்சிருக்கோம். சோ அதுல ஒண்ணுதான் இது. ஒரு மாதிரி பீகாக் ப்ளூ. இது பீகாக் ப்ளூல ஒரு டார்க் ப்ளூ பார்டர், கொஞ்சம் இந்த டிசைன்ஸ் எல்லாம் போட்ட மாதிரி. அண்ட் இதோட நெக் பாத்தீங்கன்னா வந்துட்டு காலர் நெக். சோ இதே எக்ஸாக்ட் நானும் வச்சிருக்கேன். இது வந்து எங்க அம்மாவோடது. ஆக்சுவலி எங்க அம்மா வந்துட்டு நிறைய குர்த்திஸ் எல்லாம் போட மாட்டாங்க. பட் நான் வந்து உங்களுக்கு போட சொல்லி வாங்கினதுதான் இது. அண்ட் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அது வாங்கினது ட்ரெண்ட்ஸ்ல. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது ஒரு சூப்பரான ஒரு சாரி, பிளெயின் சாரி. எனக்கு வந்து ஃபேவரட் அப்படின்னா ஒரு மாதிரி பிளெயின் சாரி, ஒர்க் பிளவுஸ் இல்ல டிசைன் பிளவுஸ் அந்த மாதிரி போட்டா செம்மையா இருக்கும். அந்த மாதிரி பிடிக்கும். இதுதான் வந்துட்டு எங்க அம்மாக்கு இப்ப ரீசெண்டா எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். மீஷோல நினைக்கிறேன். இதோட லிங்க் கிடைச்சா கொடுக்குறேன். பட் தனியா மீஷோல வாங்குற அந்த இதுக்கு வந்து தனியா ஒரு வீடியோ போடுறேன். அதுல உங்களுக்கு கிளீனா காட்டுறேன். இது ஒரு சாரி மெரூன் கலர், எனக்கு ரொம்ப பிடிச்சது, சாட்டன் மெட்டீரியல்ல. அண்ட் அதுக்கப்புறம் இது வந்து ஒரு காட்டன் சாரி. எங்க அம்மா ஆக்சுவலி காட்டன் சாரீஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். சோ அந்த மாதிரி இருக்க ஒரு சாரி தான். இதுவுமே வந்து ஒரு
நீட்டா ப்ராப்பரா வேர் பண்ணா ஒரு சூப்பரான எலிகன்ட் லுக் இருக்கும் அந்த மாதிரி சாரி. பட் இது வந்து ரொம்ப காஸ்ட்லி அப்படிலாம் கிடையாது. பட் நம்ம பார்த்து டிசைன் செலக்ட் பண்ணி கலர் சூஸ் பண்ணி எடுக்கிறது தான் இருக்கு. சோ அந்த இடத்துல எங்க அம்மா வந்து எப்படி இருப்பாங்கன்னா வேற வேற கலர்ஸ், அவங்கள்ட்ட இல்லாத கலர்ஸ், பிரைட் கலர்ஸ், ஒரு மாதிரி இங்கிலீஷ் கலர்ஸ் சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி எல்லா கலர்ஸ்லயுமே மாத்தி மாத்தி இருப்பாங்க. சோ அந்த மாதிரி அப்புறம் இது வந்து எங்க அம்மாவோட இன்னொரு குர்த்தி. அண்ட் அகைன் இதுவுமே வந்துட்டு நானும் வச்சிருக்கேன். இது வந்துட்டு நான் இன்னொரு ஒரு vlogல போட்டுப்பேன். அந்த vlog இன்னும் அப்லோட் பண்ணல. சோ அந்த vlog பாத்தீங்கன்னா தெரியும். இது एक्चुअली ரொம்ப சிம்பிளான ஒரு குர்த்தி தான், காட்டன் குர்த்தி. சோ she used to wear cotton stuff. அது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ரொம்ப கம்ஃபர்ட்டபிளா இருக்கும் அப்படினு சொல்றாங்க. சோ அதனால ஒரு கிரே வித் ஒயிட் காம்பினேஷன்ல மல்டி ஷேட்ஸ் ஆஃப் கிரே இருக்கும். அந்த மாதிரி இதுவுமே வந்துட்டு ட்ரெண்ட்ஸ்ல எடுத்ததுதான். அதுக்கப்புறம் ஒரு ரேண்டமா ஒரு பிளவுஸ் வச்சிருக்காங்க ஒரு கலர். இது அவனா எதுக்கு வச்சாங்கன்னு தெரியல. மேபி அவங்க வந்துட்டு இந்த பிளவுஸ் ஏதாவது எடுத்து மீன் வேற ஏதாவது சாரி, இதோட சாரி ஏதாவது எடுத்துட்டாங்களான்னு தெரியல. சோ இது இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு காட்டன் சாரி. இந்த சாரி வந்து ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொன்னாங்க. இதுவும் அகைன் ஃப்ரம் மீஷோ தான். நான் மீஷோ வாங்கி போடும்போது கண்டிப்பா இதை பத்தி டீடைலா சொல்றேன். இதுவுமே ஒரு காட்டன் சாரி தான். இன்னொரு ஒரு காட்டன் சாரி. சோ இதுவுமே நீங்க நல்லா அயன் பண்ணி ப்ராப்பரா கட்டும்போது வேற லெவல்ல இருக்கும். இன் கேஸ் அப்புறமா வந்துட்டு உங்களுக்கு நம்மளோட சாரி கலெக்ஷன் வீடியோ வேணா சொல்லுங்க. நான் வந்துட்டு அவங்கள்ட்ட சொல்லி அவங்களுக்கு நிறைய சாரி இருக்கும். அதனால அவங்களுக்கு பிடிச்ச சாரீஸ் அந்த மாதிரி ஏதாவது கலெக்ஷன் போட சொல்றேன். ஓகே, அதுக்கப்புறமா எங்க அம்மா வந்துட்டு 2 குர்த்தி எடுத்துட்டு வந்தாங்க. சோ அது ரெண்டுக்கும் மேட்ச் ஆன பேண்ட். அண்ட் இந்த பேண்ட் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, நான் வந்து பேண்ட் மடிக்கிறதுக்கு ஒரு ஸ்டைல் ஃபாலோ பண்ணுவேன். அந்த ஸ்டைல் வந்து நான் ஒரு யூடியூப் சேனல்ல ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்து கத்துக்கிட்டது. டிராவல் பண்ணும்போது மட்டும் இல்ல, வீட்லயுமே கபோர்ட்ல வந்து இந்த மாதிரி நான் மடிச்சு வச்சிருப்பேன். சோ இதனால வந்து என்னன்னா இடம் வந்துட்டு நல்லா சேவ் ஆகும். ரொம்ப ரொம்ப காம்பாக்டா மடிச்சிடலாம் அந்த மாதிரி இருக்கும். சோ அந்த ரெண்டுத்துக்கான பேண்ட் அண்ட் அந்த ரெண்டுத்துக்கான ஷால், இது ரெண்டுமே எங்க அம்மா வந்துட்டு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அம்மாவோட ஒரு சில ஸ்டஃப் இந்த பர்ஸ்குள்ள இருக்கு. சோ அது வந்து என்னால காமிக்க முடியாது. அம்மாவோட சைடு வந்து காலி ஆயிடுச்சு. அண்ட் இப்போ என் சைடுக்கு போலாம். என் சைடுல பாத்தீங்கன்னா நானுமே எப்படி கொண்டு வந்தேன் இந்த வாட்டி அப்படின்னா, இப்போ ஒரு பேண்ட்னா அதுக்கு ஒரு 2-3 டாப்ஸ் இருக்க மாதிரி அந்த மாதிரி மாத்தி மாத்தி போட்டுக்கிற மாதிரி அந்த பிளான்ல தான் கொண்டு வந்தேன். ஏன் அப்படின்னா நம்ம கம்மி ஸ்டஃப், அதாவது ஒரு பேண்ட் ஒரு டாப், வேற ஒரு பேண்ட் வேற ஒரு டாப் இப்படி எடுத்தோம்னா நம்ம ரிப்பீட்டடா அதே போடுற மாதிரி இருக்கும். கம்மியா எடுத்துக்கிட்டா இல்லனா நம்ம வந்துட்டு நிறைய தூக்கிட்டு நிறைய அப்படியே வெயிட்டோட அப்படி கண்ட மாதிரி இருக்கும். சோ இது ரெண்டுமே வேணான்றதுக்காக நான் அப்படி எடுத்துட்டு வந்தேன். அதுல வந்து நான் எடுத்துட்டு வந்த ஒரு டாப் இது, அதுல நான் எடுத்துட்டு வந்த ஒரு ஷார்ட் டாப் இது. இது வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, வெயில் அடிச்சாலும் சரி குளிர் அடிச்சாலும் சரி எப்படி இருந்தாலுமே போட்டுக்கலாம் அந்த மாதிரி ஒரு டாப் தான் அது. சோ இதுக்கு வந்து நான் ஒரு ஸ்கர்ட் எடுத்துட்டு வந்தேன். அந்த ஸ்கர்ட்டுக்கு நான் இன்னொரு ஒரு எல்லோ டாப் எடுத்துட்டேன். சோ அந்த ஸ்கர்ட் போட்டா இந்த ரெண்டுல எந்த டாப் வேணா மாத்தி மாத்தி போட்டுக்கலாம் அந்த மாதிரி. அண்ட் அதுக்கப்புறம் நான் கொண்டு வந்த பேண்டே மொத்தமும் 3 தான். ஒன்னு வந்து நான் போட்டுருக்கிறது ஒயிட் பேண்ட், அடுத்த ரெண்டு வந்து ஒன்னு பிளாக் ஒன்னு ரெட். சோ இதுக்கே தான் மாத்தி மாத்தி குர்த்தி எடுத்து வந்தேன். சோ அதனால வந்துட்டு நிறைய பேண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்காது. பேண்ட் ரொம்ப மினிமலிஸ்டிக் ஆக்கிட்டு டாப் மட்டும் வேற 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 மாத்தி போடுறப்ப நமக்கு வந்துட்டு நிறைய டிஃபரெண்டா போட்ட மாதிரியும் இருக்கும், நிறைய ஸ்டஃப் தூக்கவும் வேண்டாம். ஓகே, அண்ட் அகைன் அம்மாவோட காட்டுறது அதே சேம் குர்த்தி எனக்கும் வாங்கினது. சோ இதுவுமே ட்ரெண்ட்ஸ்ல எடுத்து அந்த குர்த்தி எடுத்துருந்தேன். இதுக்கு வந்து இந்த ஒயிட் பேண்ட் வந்துட்டு கிரேப் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். அண்ட் இப்போ போட்டு எல்லோக்கு அந்த ஒயிட் பேண்ட் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். அடுத்தது வந்துட்டு இந்த ரெட் கலர் டாப், இதையும் நான் ஒரு சில vlogல போட்டு நீங்க பாத்துருப்பீங்க. சோ இதையும் வந்துட்டு நான் either அந்த ரெட் பேண்ட் காட்டினேன் இல்லையா, சோ அதோட பேர் பண்ணி போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா பிளாக் கலரோட பேர் பண்ணி போட்டுக்கலாம். பேண்டோட அவைலபிலிட்டி பொறுத்து, ஏன்னா நம்ம கம்மியா பேண்ட் எடுத்துக்கிறதுனால மற்ற நாள் போடுறப்ப தூக்கிட்டு இருந்ததுன்னா சோ அதுக்கேற்ற மாதிரி மாத்தி போட்டுக்கலாம். அண்ட் இது ஒரு குட்டி டாப் குர்த்தி தான். இதுவும் இது வந்து ஒரு மாதிரி பனியன் மெட்டீரியல். சோ அதனால நம்ம வந்துட்டு ரொம்ப குண்டா காட்டாது. அண்ட் இது என்னோட ஃபேவரட் குட்டு. சோ இது வந்து இது ஃப்ராக்கா கூட போட்டுக்கலாம், ஏன்னா இது ஸ்லிட் கிடையாது. சோ ஃப்ராக்காவும் போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா நமக்கு வந்துட்டு லெகின்ஸோட பேர் பண்ணிக்கலாம், ஒயிட் லெகின்ஸோட பேர் பண்ணலாம், இல்லைன்னா நம்ம வச்சுக்க மெரூன் லெகின்ஸோட பேர் பண்ணாலும் இது நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் இது ஒரு டாப். இந்த மாதிரி டாப்ஸ் நான் பெருசா போட மாட்டேன், பட் ஸ்டில் இந்த வாட்டி ட்ரை பண்ணலாமே இருக்குது. ஆனா இன்னும் போடல, புதுசாவே தான் இருக்கு. சோ இதுக்குமே பிங்க் பேண்ட் போட்டாலும் நல்லா இருக்கும், பட் நம்ம இன்னொரு பேண்ட் தூக்கணும் இல்லையா, சோ அதனால ஒயிட் பேண்டே போட்டுக்கலாம் அப்படின்னு எடுத்துட்டு வந்தது. பட் இன்னமும் போடல, போட்டா நான் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது வீடியோ எடுக்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிடும். இந்த ஒரு டாப் இதுவும் நிறைய இதுல பாத்திருப்பீங்க. இந்த டாப் இதுவுமே வந்துட்டு ஆக்சுவலா மெரூனுக்கு நான் போடுவேன், பட் ஒயிட்டுக்கு பேர் பண்ணாலும் நல்லா இருக்கும். சோ வீட்டுக்கு போட்டுக்கிறதுக்கான ரேண்டம் ஸ்டஃப் அப்படின்றத எடுத்துருந்தது. அதுக்கப்புறம் இது ஒரு எல்லோ டாப், இது நிறைய vlogல பாத்திருப்பீங்க. நானே பல நாள் வந்துட்டு ஆக்சுவலா இது போட்டு vlog எடுக்கணும்ன்ற பிளான்ல இருக்காது, பட் ஓகே பரவாயில்ல அப்படியே vlog எடுக்கலாம் அப்படின்றப்பெல்லாம் முக்காசு நாள் அந்த இதுதான் போட்டிருப்பேன். எனக்கே வீடியோ பார்த்துதான் அப்பா இத்தனை வாட்டி நம்ம போட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்கும் அது. அதுக்கப்புறமா இந்த டாப் அம்மாவோட பாத்தீங்க இல்லையா, ஒரு பீகாக் ப்ளூ, அதே என்கிட்ட இருக்கு. சரி கொண்டேன். அண்ட் அதுக்கப்புறமா ஒரு ஃப்ராக், அதுக்கப்புறம் இப்ப நான் போட்டிருக்க அந்த ஒரு இதுவுமே இருக்கு. இந்த ஃப்ராக் வந்து வெல்வெட். இது வந்து நீங்க என்னோட பர்த்டே vlogல பாத்திருப்பீங்க. அதே ஃப்ராக் தான். பாக்கிறவங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், சோ செக் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். ஆக்சுவலா இந்த இடத்துல எல்லாமே காலி, அந்த பர்சன் எல்லாம் தவிர எல்லாமே காலி. அண்ட் இந்த சைடு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஜிப் தான் இருக்கும். இங்க வந்து அம்மாவோட இன்னர்ஸ் அந்த மாதிரி விஷயம் இருக்கும், சோ அதை நான் காட்ட விரும்பல. அண்ட் அதே மாதிரி இந்த சைடு பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஜிப் இருக்கு இல்லையா, சோ இங்கேயும் அதே மாதிரி என்னோட இன்னர்ஸ் அதெல்லாம் இருக்கும். ஆக்சுவலி இதை ஃபர்ஸ்ட் நாங்க என்ன வச்சிருந்தோம், இப்போ ஒன்னும் இல்ல, பட் ஃபர்ஸ்ட் என்ன வச்சிருந்தோம் அப்படின்னா மாஸ்க். இப்போ வந்துட்டு நம்ம எல்லாருக்குமே இந்த சிச்சுவேஷன்ல மாஸ்கோ சானிடைசரோ எங்க நம்ம டிராவல் பண்ணாலும் எடுத்துட்டு போறது ரொம்ப ரொம்ப நல்லது. சோ அதனால வந்துட்டு இங்க ஃபுல்லா நாங்க என்ன வச்சிருந்தோம்னா மாஸ்க் தான் வச்சிருந்தோம். இந்த சர்ஜிக்கல் மாஸ்க் இருக்கும் இல்லையா, அதையும் வச்சு, அதுக்கப்புறம் நம்ம நார்மலா வாஷ் அண்ட் யூஸ் மாஸ்க் இருக்கும் இல்லையா, ரியூசபிள் மாஸ்க், சோ அதையும் வச்சிருந்தோம். சோ அப்புறம் வந்து நம்ம டபுள் மாஸ்க் போட்டுக்கிறப்ப கரெக்டா இருக்கும் அப்படின்றதுக்காக இவ்வளவுதான் இந்த பேக்ல இருந்தது. அதுக்கப்புறம் என்னோட பேக், இந்த பேக்ல ஆக்சுவலி அந்த பேக்ல அந்த காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் இங்க இருக்கு, நான் காட்டுறேன். பட் இந்த பேக்ல இருந்த ஆக்சுவல் ஐட்டம் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு
பொழப்பு இருக்கு இல்லையா. சோ லேப்டாப்க்கான சார்ஜர், லேப்டாப்ல நான் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ற ஹெட்போன்ஸ் இது இருக்கும். அதை தாண்டி என்னோட மொபைல், அம்மாவோட மொபைலோட சார்ஜர், இயர்போன்ஸ் இது ரெண்டும் இருந்துச்சு. சோ இதுதான் வந்துட்டு டெக்னிக்கலான விஷயம்லாம் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இதுல இருந்தது. அதை தாண்டி நான் என்ன வச்சிருக்கேன் அப்படின்றது காட்டிடுறேன். ஆக்சுவலா இதுலயுமே வந்துட்டு நான் இன்னொரு டாப் வச்சிருந்தேன், சும்மா ரேண்டமா எனக்கு சொன்னால் சரி மாத்தி போடணும்னா போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. இதுவுமே இந்த ஒயிட் கலர் பேண்டோட பேர் பண்றதுதான். சுத்தி நான் எடுத்துட்டு வந்தது எல்லாமே கொண்டு இந்த 3 பேண்ட்டுக்கு மாத்தி பேர் பண்ற மாதிரி தான் கொண்டு வந்தேன். சோ அதனால வந்துட்டு டாப்ஸ் நிறைய, பேண்ட் கம்மியான்றப்ப நம்ம மாத்தி போட்ட மாதிரி ஒரு ஃபீலும் கிடைக்கும், ஆனா நிறைய வெயிட்டும் இருக்காது. அதான் கான்செப்ட். அண்ட் இதுல வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து போறோம். இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருக்கு. சோ இதுல வந்து 2 கேப்ஸ் இருக்கும். அந்த 2 கேப்ஸ்ல நான் சொன்ன லேப்டாப், அதோட சார்ஜர், அதோட ஹெட்போன்ஸ், அப்புறம் நம்ம மொபைலோட சார்ஜர், இயர்போன்ஸ் இதெல்லாம் கூடவே கரெக்டா இருக்கும். ரொம்ப முக்கியமான விஷயம் சானிடைசர். நான் இப்பதான் சொன்னேன், மாஸ்க்கும் சானிடைசரும் ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு. சோ அப்பப்ப எடுத்து இப்படி சானிடைஸ் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. வீட்டுல இருந்தா கூட அடிக்கடி சானிடைஸ் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்றேன். இப்போக்கி நான் இங்க எடுத்துட்டு வந்தது வந்து பெர்ஃபெக்ட் 99ஓட கிரியேட் வித் ஸ்டைல் அப்படின்ற ஒரு இதுதான். அதுக்கப்புறம் பவுடர் நான் யூஸ் பண்றேன் அப்படினா அப்ப யூஸ் பண்றது இந்த ஒயிட் டோன் தான். எனக்கு வந்து இது ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படினு சொல்லணும். ஸ்பான்சர்லாம் கிடையாது, எனக்கு பிடிச்சது. பர்சனலா எனக்கு பிடிச்சது. கொஞ்சம் ஊடு போட்டாலே ஒரு மாதிரி ஒரு ட்ரை லுக் கொடுக்கும், அது மேட் லுக் கொடுக்கும்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி கொடுக்கறனால எனக்கு பிடிச்சது. பட் வந்துட்டு ஆனா எனக்கு கொஞ்சம் ஊடு போட்டாலே ரொம்ப ஒயிட்டிஷ் மாதிரி இருக்கும். அது போட்டுட்டு தட்டி விட்டுறேன். பட் ஸ்டில் அந்த மேட் லுக் டக்குன்னு கொடுக்கிறது வந்து இந்த பவுடர் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ரொம்ப திப்பியா இல்லாதமையும் இருக்கும் அதனால. அப்புறம் நம்மளோட எசென்ஷியலான ஒரு விஷயம் பர்ஸ். அதுக்கப்புறம் இதுக்குள்ள என்னோட மேக்கப் ஐட்டம்ஸ் இருக்கு, நான் காட்டுறேன். பட் அதுக்கு முன்னாடி அடுத்த ஜிப் போயிடலாம். இந்த ஜிப்ல வந்துட்டு பெருசா ஒண்ணும் இல்ல. இது வந்துட்டு என்னோட டோனர், ஒண்ணும் இல்ல, ரோஸ் வாட்டர் தான். ஜில்ஜிலின்னு இருக்கும். அண்ட் டோனர் யூஸ் பண்றது வந்து என்னோட ரெகுலர் ஸ்கின் கேர்ல வந்துட்டு ஒரு ரொட்டீன், ரெகுலர் ஸ்கின் கேர் ரொட்டீன்ல எனக்கு டோனரும் இருக்கு. அதனால நான் ரெகுலரா யூஸ் பண்ணேன். அண்ட் நீங்களும் அப்படி யூஸ் பண்றது ரொம்ப நல்லது. ரொம்ப ரிஃப்ரெஷிங்காவும் இருக்கும். அதுதான் பெருசா ஒண்ணும் இல்ல, ரிஃப்ரெஷிங்கா இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் இதுல இருந்தது வந்துட்டு இந்த பிரைமர். நான் வந்து வீடியோஸ் எடுக்கிறேன் அப்படின்றதுனால மேக்கப் போடுவேன், தேவை வரப்ப. இப்ப வந்துட்டு லிப்ஸ்டிக் போட்டுட்டு மாய்ஸ்சரைசர் போட்டு இந்த ஒயிட் டோன், இப்ப நான் என்ன மேக்கப் போட்டுருக்கேன்னா மாய்ஸ்சரைசர் போட்டு இந்த ஒயிட் டோன் போட்டுட்டு லிப்ஸ்டிக் போட்டுருக்கேன், காஜல் அண்ட் மஸ்காரா, ஐலைனர் போட்டிருக்கேன். இவ்வளவுதான். சோ பட் இதுக்கு நான் வந்து இது போடலையா, இப்ப போட்டு ஒரு ஹாஃப் அன் வீடியோ எடுத்துட்டு உடனே வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுவேன். பட் ஸ்டில் ஆனா வந்துட்டு ஹெவி மேக்கப் நான் போடுறேன் அப்படின்றப்ப கண்டிப்பா யூஸ் பண்ணேன். அதனால பிரைமர் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த வாட்டி வந்துட்டு எப்பயும் நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா ரொம்ப நிறைய ஆக்சசரிஸ் எடுத்துக்கிறேன். இப்ப இந்த ட்ரெஸ் போடுறேன், இந்த ட்ரெஸ் மேட்சா, அடுத்த ட்ரெஸ் போடுறேன், அதுக்கு மேட்ச் அப்பெல்லாம் எடுத்துக்கலாம். பட் இந்த வாட்டி நான் என்ன யோசிச்சேன்னா ஒரு இதை எடுத்துட்டு முக்காசி மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம் அந்த மாதிரி மாதிரி எடுத்துட்டு வரணும்னு யோசிச்சேன். அதனால இந்த மாதிரி ஒரு இது எடுத்துட்டு வந்தேன். இந்த வாட்டி எல்லாமே இந்த ஒயிட் டோன்ல இருக்க மாதிரி எடுத்துட்டு வந்தேன். அது எல்லாத்துக்குமே பேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கிறது ஒன்று எடுத்துட்டு வந்தேன். என்னோட ஆல் டைம் ஃபேவரட் ஜும்கா. சோ இவ்வளவுதான் நான் இந்த வாட்டி தோடுன்னு எடுத்துட்டு வந்தது. கழுத்துக்கு ஆசேஷன் அந்த செயின் தான் போட்டுருப்பேன் அப்படின்றனால இந்த வாட்டி எதுவுமே எடுத்துக்கலாம் வரல. அதை பத்தி ஐடியாவே நான் யோசிக்கவே வேண்டாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த இதுல நான் எப்பயுமே யூஸ் பண்றேன் உடன் கோம்பு தான் வந்துட்டு நான் யூஸ் பண்ணேன். தட் இஸ் வை பிகாஸ் நம்மளோட பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப நல்லது. அது நம்மளோட ஹேரை வந்து ரீக்ரோத் பண்றதுக்கும் பூஸ்ட் பண்றதுக்கும் ரொம்ப நல்லது. சோ அதனால நான் யூஸ் பண்ணேன். ஆக்சுவலி இது வந்து எடுத்துட்டு வந்ததுல கையில போட்டுட்டு வந்தது. பட் உள்ள இருக்கு என்னன்னா ஒன்னு வந்து என்னோட வாட்ச், ஒன்னு வந்து எங்க அம்மாவோட வாட்ச். அடுத்தது இந்த குட்டி ஜிப் இருக்கு. இது வந்து டேப்லெட் பாக்ஸ் வாங்குனது. ஆனா நான் இது வந்து என்ன யூஸ் பண்றேன்னா பொட்டுக்கு யூஸ் பண்றேன். இதை வந்து ரொம்ப சர்க்கிள் சைஸ்ல இருக்க பிண்டி இருக்கும், அதுல இருக்கிற பிளாக் அண்ட் மல்டி கலர் இருக்கு. இதுல வந்துட்டு அந்த திலகம் ஷேப்ல இருக்கு. இந்த மாதிரி பொட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் வச்சுக்கிட்டது. அதுக்கப்புறம் காம்பாக்ட் ஆல்மோஸ்ட் காலியாக போகுது, லாக்மியோட காம்பாக்ட். அதுக்கப்புறம் வந்துட்டு ஐ ஷேடோ ஹைலைட்டர் பேலட், ஸ்விஸ் பியூட்டியோட ஹைலைட்டர் பேலட். அடுத்தது வந்து ரொம்ப காமனா ஒரு மினிமலிஸ்டிக்கா தேவைப்படுற பிரஷ் இருக்கும் இல்லையா, அந்த பிரஷ் மட்டும் கொண்டு வந்திருக்கேன். இது எடுத்துட்டு வந்தேன். இதான் வந்து நான் நைட்ல போடுறேன் லிப் பாம். அதை தாண்டி நான் ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சேன், அதை காட்டிடுறேன். எல்லாருமே யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அண்டர் ரோல் ஆன் ஒரு ஸ்வெட் ஆகுறவங்களுக்கு அந்த ஸ்மெல்லே இருக்க அவங்களுக்கே வந்துட்டு அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்காது, எனர்ஜி லெவலா இருக்காது. சோ அதனால வந்துட்டு நான் எப்பயுமே போடுவேன். ஃபேஸ் வாஷ் நான் வந்து இப்ப ரீசெண்டா யூஸ் பண்றது மாமா அதோட ஃபேஸ் வாஷ். யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு ரிவ்யூ கொடுக்குறேன். நம்ம எப்பயுமே மறக்கக்கூடாத ஒரு விஷயம் மாய்ஸ்சரைசர். நான் சொல்லியிருக்கேன் ஆக்சுவலா இது வந்து பாடி லோஷன், ஆனா வந்து நான் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுவேன். எனக்கு இது செட் ஆயிடுச்சு. வாஸ்லினோட ஹெல்தி ஒயிட் மாய்ஸ்சரைசர். இதுலயே SPF இருக்கு, SPF 24, UVA and UVB ப்ரொடெக்ஷன், PA++ இருக்கு. பட் ஸ்டில் இதோட சேர்த்து நான் யூஸ் பண்ற சன்ஸ்கிரீனும் எடுத்துருக்கேன். சோ இதுவுமே கொடுத்துருக்கேன். ஹேருக்கு ஒரு ஷாம்பூ அண்ட் ஒரு கண்டிஷனர் கொண்டு வந்திருக்கேன். எனக்கு வந்து இது வந்து ஸ்பான்சருக்கு வந்த ஒரு 2 ப்ராடக்ட். ஷைன் ஹர்ப்ஸ் அப்படின்ற இன்ஸ்டா பேஜ்ல இருந்து எனக்கு ஒரு ஆயிலும் ஹேர் மாஸ்க்கும் அனுப்பியிருந்தாங்க. சோ அந்த ஹேர் மாஸ்க்கும் ஆயிலும் கொண்டு வந்திருந்தேன். சோ அது நான் நைட்டு என்னனாலும் போடுற ஒரு விஷயம் விட்டமின் சி ஸ்லீப்பிங் மாஸ்க் மாமா அர்த்தோடது. இதை பத்தி நான் செப்பரேட் ரிவ்யூவும் சேனல்ல இருக்கு. நான் அந்த வீடியோவும் உங்களுக்கு முன்னாடியே போட்டேன் அப்படின்னா அந்த லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபைனல் ஐட்டம்ஸ் இந்த பாக்ஸ்குள்ள, இந்த பர்ஸ்குள்ள வந்துடலாம். இதுலதான் வந்துட்டு என்னோட என்ன சொல்றது யூடியூப் தேவைப்படுற மேக்கப் ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லிப்ஸ்டிக் இருக்கு, பிங்க் ஷேடு. லெஃப்ட் ஹேண்ட் மேக்கப் சேலஞ்ச் நான் போட்டுருப்பேன். சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த லிப்ஸ்டிக் தான் யூஸ் பண்ணிருப்பேன். சோ அந்த லிப்ஸ்டிக் இன்னொரு ஒரு லிப்ஸ்டிக் ரெட் ஷேடு. இது ஒரு லிப்ஸ்டிக், இது வந்து மெரூன் ஷேடு. சோ இது மூணு எடுத்து இருக்கேன். பட் ஸ்டில் நான் மோஸ்ட்லி லிப்ஸ்டிக் போட மாட்டேன். வீடியோஸ் எடுக்கிறேன் அப்படின்றப்பதான் மேக்ஸிமம் லிப் பாமோட தான் முடிக்க ட்ரை பண்ணுவேன். இன் கேஸ் எனக்கு வீடியோக்கு வேணும் அப்படின்றப்ப மட்டும் லிப்ஸ்டிக் போட்டுப்பேன். மத்தபடி லிப் பாம் மட்டும் தான் போடுவேன். அதுக்கப்புறம் என்னோட ஃபவுண்டேஷன், 2 லிப் பாம் வச்சிருக்கேன்.
ஒன்னு வந்து பேபி லிப்ஸோடது, ஒன்னு வந்துட்டு லிப் லவ், லாக்மியோட லிப் லவ். அதுக்கப்புறமா நம்மளோட கன்சீலர், இது வந்துட்டு மேபிளின் ஃபிட்மியோட 50 கஃபே அப்படின்ற அந்த ஷேடு. அதுக்கப்புறம் டாஸ்லர் ரெட்டானா அதோட காஜல், சாரி ஐலைனர், எலைகல் ப்ரோவோட 3 ஷேட்ஸ் ஆஃப் கலர் கரெக்டர். அப்புறம் லாக்மியோட காஜல், எஸ் டாஸ்லர் ரைடெக்ஸ் டாஸ்லர் இருக்கு இல்லையா, சோ அது அந்த மஸ்காரா. எனக்கு இந்த மஸ்காரா ஆக்சுவலா ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ்வளவுதான், நம்மளோட பர்ஸும் காலி ஆயிடுச்சு. இதை தாண்டி நான் என்ன வச்சிருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்க ட்ரைபாட், குட்டி ட்ரைபாட் மட்டும் தான் கொண்டு வந்திருக்கேன். சோ அந்த ட்ரைபாட் உள்ளதா இருந்தது. ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். வாட்டர் பாட்டில் இருந்துச்சு, இது மட்டும் இல்ல இருந்துச்சு. இதுக்கப்புறமா இன்னொரு பேக், அப்பாக்கு வந்து தனி பேக். சோ அதுல வந்து அவங்களோட ஸ்டஃப்ஸ் வச்சிருப்பாங்க, அவங்களோட ட்ரெஸ்ஸஸ், அவங்க பெருசா இருக்க ஆக்சசரிஸோ அவங்க பெருசா இருக்க காஸ்மெட்டிக்ஸோ யூஸ் பண்ண மாட்டாங்கன்றனால அது பெருசா எதுவும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது. சோ அதனால அதை இன்க்ளூட் பண்ணல. அதுக்கப்புறம் நாங்க இன்னொரு பேக்ல வந்துட்டு சும்மா ஸ்நாக்ஸ், அப்புறம் அம்மா அங்க இருந்து ஏதாவது எடுத்துட்டு வரணும் அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்கள், அப்புறம் வாட்டர் பாட்டில், ஜூஸ் பாட்டில்ஸ், இதெல்லாம் மட்டும் தான் வச்சிருந்தோம். மறந்துட்டேன் இன்னொரு ஒரு விஷயம், அது வந்து ஆக்சுவலி கேர்ள்ஸ் எல்லாருமே மஸ்ட் ஹேவ் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவேன், டிராவல் பண்ணும்போது சரி, எங்க போனாலும் சரி. பட் நான் வந்து என்ன பண்ணிருந்தேன் அப்படின்னா, அது வந்து இங்க தான் ஆர்டர் பண்ணிருந்தேன், இந்த அட்ரஸ் போட்டு ஆர்டர் பண்ணிருந்தேன். சோ அது இங்க தான் வந்துருச்சு டேரக்டா, அதனால தான் பேக்ல இல்ல. பட் நான் அது கொண்டு வந்து காட்டுறேன் 1 minute. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இன்னொரு ப்ராடக்ட் இதுதான். ஆக்சுவலா இன்னும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கல, ஆர்டர் பண்ணேன் பட் இன்னும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கல. என்ன அப்படின்னா, நோவாவோட சானிட்டரி பேட்ஸ் 3 பேக்ஸ் ஆர்டர் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் வந்துட்டு நான் ஆர்டர் பண்ணிருக்கேன். அதனால இதை பத்தி எனக்கு வந்து எப்படி இருக்குன்றதெல்லாம் தெரியாது. நான் யூஸ் பண்ணிட்டு ரிவ்யூ கொடுக்குறேன். இதோட பெனிஃபிட் நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்றது தான். பட் ஸ்டில் நான் யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ரிவ்யூஸ் கொடுக்குறேன். இதை பத்தி இப்ப சொல்றதுக்கு எனக்கு எதுவுமே கிடையாது, பிகாஸ் நான் யூஸ் பண்ணல. யூஸ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த விஷயமுமே வந்துட்டு கேர்ள்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப மேண்டேட்டரி டு கேரி அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா எடுத்து போறோம், நம்மளுக்கு யூஸ் ஆகலனாலும் வேற ஏதாவது ஒரு பொண்ணுக்கு யூஸ் ஆகும்போது டக்குன்னு கொடுத்துக்கலாம். சோ women to women ஒரு ஹெல்ப் தானே அந்த மாதிரி. சோ அதனால அவ்வளவுதான், இவ்வளவுதான் என்னோட கேரி பேக்ல நான் கேரி பண்ற, கேரி பேக்ல லக்கேஜ் பேக், டிராவல் பேக். சோ இதுல நான் கேரி பண்ற ஐட்டம்ஸ் இதெல்லாம் தான். இதே ஐட்டம்ஸ் தான் நீங்களும் கேரி பண்ணுவீங்களா, இல்ல இதை தாண்டி நீங்க ஏதாவது புதுசா வச்சிருக்கீங்களா? நான் ஏதாவது வச்சிருக்க விஷயம் சந்தியா நீங்க இதை வச்சிருக்கல, இதை வச்சிருந்தா இன்னும் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருந்தாலுமே கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அண்ட் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு பெரிய தம்பி கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணி விட்டுருங்க. மீண்டும் போன்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட் இல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ உங்களை மீட் பண்றது வரைக்கும் பை.